என்றென்றும் நன்றி உள்ள தமிழனாக அவர் கைப்பட எழுதின ஸ்கிரிப்ட் வந்து அவர் மூலமா எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு பிறவியிலேயே நமக்கு தரப்பட்ட ஒன்று என்ற அந்த உணர்வு கொண்டு பணியாற்ற இந்த விழாவில் மாலைகளை தவிர்த்து குமாரிகளை தவிர்த்து புத்தகங்களையே கொடுக்க வேண்டும் என்ற அரசு ஆணை ஒன்று பிறப்பித்ததற்காக என்றென்றும் நன்றி உள்ள தமிழனாக மிக முக்கியமான செய்தி. சிறு வயது முதலே எனக்கு தோன்றிக் கொண்டது ஒரு விஷயம். அதை ஏதோ ஒரு வயதில் செய்தி காட்டிய ஒரு வீரர் தமிழருக்கு அவருக்கு நன்றி. இது ஒரு முன்னோடி தலைமையாக நின்று இன்று சென்னை அடக்கிய சிங்கார சென்னையாளருக்கு இதுவும் வழிபடுத்தும் என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு அதனை சார்ந்த தலைவர்கள் போடப்படும் மாலைகளெல்லாம் எங்கே போகின்றன நடத்தி இருந்தது எனக்கு தெரியும். ஆக இது ஒரு சுகாதார செயலும் கூட. இது போக இந்த விழாவில் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் பாராட்டுகளுக்கு நன்றி சொல்வதோடு இந்த திரையுலகத்திற்கு இனியும் நீங்கள் செய்ய நிறைய பாக்கியிருக்கிறது. பட்டியலிடும் விழாவாக அவ்வப்பொழுது தேவைகள் வரும்போது உங்களிடம் வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்ற தைரியம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததாக இருக்கிறது. இங்கே அயராமல் என்னை பொறுத்தவரை என் அறிவிப்பு வெட்டியவரை இளமை மாறாமல் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வணக்கங்கள். நன்றி. எதுவாகலாம் அது உனக்கு இருந்து எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டேன். வேற எதிர்ப்பு அது எனக்கு பிடிக்கல, அதை எடுத்து வச்சுட்டேன். மற்றவங்க எடுத்துக்கிட்டேன். 10 குழந்தை நல்லா இருக்கு, 2 குழந்தை நல்லா இல்லை, உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உங்களுக்கு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டா நோ 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 எக்ஸலன்ட் பர்சன். அது சொல்லி இதுக்கப்புறம் கலைஞர்களை பற்றி நான் வந்து இந்த விழாவுக்கு கலைஞர்கள் எஸ்பி முத்துராமன் அவர் மூலமா வந்துட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்த கலைஞர் அவர்கள் மந்திரிக்குமார் எழுதின ஸ்கிரிப்ட், அவர் கைப்பட எழுதின ஸ்கிரிப்ட் வந்து அவர் மூலமா எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா நான் கூட டைரக்ட் பண்ணிடுறேன். ஒரு உடை எப்படி இருக்கணும், பாவனை எப்படி இருக்கணும், செட் எப்படி இருக்கணும், எந்த அணிஞ்சிருக்கணும், அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கணும், அந்த விஷயம் எப்படி இருக்கணும், அவன் எப்படி பேசணும், அவன் மீசை எப்படி இருக்கணும், என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும், எல்லாம் கூட்டோடைய அடக்கம். அங்கதான் ஹேண்ட்ஸம் என்ன வந்து ரொம்ப அடக்காம சொல்றாங்க, அடக்கம் ஜாஸ்தியா தெரிஞ்சிருக்கு. இதை நான் இப்படி எழுதிருக்கேன், இது டைரக்ட் ஒரு இருந்தா பரவாயில்ல, இல்லை விவாதம் பண்ணலாம். இது வந்து டெஃபரெண்டா இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நான் கேட்கிறேன். இது வந்து உங்களை சாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படி எழுதி ஒரு திருத்தம் நடந்து கிடையாது. டக்கு 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 டக்குன்னு எழுதி கூட்டுட்டு தொட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்தேன், அப்படியே எழுதிருக்கேன். அது இன்னொன்னு ஒரு பத்தி நான் சொல்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்னால, ஒரு 22-23 ஆண்டுகளுக்கு முன்னால நண்பர் டி ராஜேந்திரன் அவர்கள் எங்கிட்ட வந்து இலங்கேஸ்வரன் நீங்க செய்யணும், அதுக்கு நீங்க கரெக்டா ரொம்ப கரெக்டா இருக்கீங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கரெக்டா இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு நான் நினைச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் உறுதியாக
நான் கலைஞரோட போய் கேட்கிறேன். அவர் பேராக எழுதுறது எழுதுனா சூப்பராக இருக்கும் சொல்லுவேன். நான் அப்படியே ஆடிப்பட்டேன். நாம ஏதோ இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, மீட்டர் என்ன அது இருக்கு, ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு நாம நடத்தத்தில் இருக்கோம். கண்டுபிடிக்காத நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நான் ஏதோ வேற ரீசன் எல்லாம் கொடுத்துட்டு நான் அது செய்யறேன். அது வந்து நான் திருவள்ளுவர் சொன்னேன், இந்த மாதிரி வந்தது நான் வேண்டாம் சொல்லிட்டேன். ஏன் உங்களோட நான் அனுப்பி பேசுது பண்ணிருக்கேன். மலைக்கடன் பார்த்தீங்களா? பார்க்குறேன். அந்த டைலாக்லாம் எப்படி இருந்தது? சாதகமாக இருந்தது. அதே சிவாஜி பண்ணியிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடடா, நல்ல ஒரு அவகாசத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிஜமா நான் நினைச்சேன். ஸோ இது நல்லா இருக்கணும். உங்க கைகால இருந்து இந்த விருது வாங்குறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம் நான் பேசுவேன் நினைக்கிறேன். இந்த நாட்டு கொடி வாங்கினேன். ஐயா தப்பா நினைக்கலன்னா, யாரும் தப்பா நினைக்கலன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல இது தேவையா நினைக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு கிடைக்கும் குடிமகனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீப காலமா இந்த சேவை ரொம்ப அதை பற்றி ரொம்ப அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நான் சாரோட ரொம்ப பேசும்போது கூட அவர் அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த ஆத்தனுக்கு ஒரு எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னு நான் அதை உணர முடிஞ்சது. அது வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. அதை பற்றி அது வந்து லாபம் இருக்கு, லாபம் இல்லை, இவ்வளோ ஆழம் பண்ணணும், ஒரு நம்ம சுற்றுலா அது பற்றி சரியா தெரியாது. இல்லை சரியா தெரியும் தெரியாம நம்ம பேசணும். அது எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது எப்படியோ உரிய வந்து அது உறவெடுத்து ஒரு பெரிய ஒரு உதாரணமா வந்து ஒரு செலக்டம் வந்துட்டு அதோடைய சீரியஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ தெரியுது. பல மாநிலங்கள்ல, அது வட மாநிலங்கள்ல அதோடைய சீரியஸ்னஸ் வந்து ஒரு தொகையாக இருக்கு. அந்த தொகையை எப்படியாவது ஊதியம் நிரப்பாக்கி தீயாக்கி என்ன செய்யலாம் சொல்லி சிலதெல்லாம் நடக்குது. நமக்கு ஒரு காரியம் நடக்கும். நீங்க தென்னிந்திய அரசியல் மூத்த தலைவர், வடநாட்டில் இருக்கிற எல்லா மிகப்பெரிய அரசியல் தலைவரும் உங்க நண்பர்கள் தான். நீங்க பெரிய லெவல், உங்க லெவல், உங்க பெஞ்சில் பெரியவங்க உட்கார்ந்து பேசிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி. வரவேற்புரையாற்றிய செய்தி பதிவமைச்சர் தந்தை பருதி இளநாடுகளே, இல்ல தலை சிறந்த நடிகர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். என்னுடைய அன்புக்கு பாதிக்கக்கூடிய தன்னை எதிரியானவர்கள் ஒரு வேண்டுகோளை இந்த விழாவிலே வைத்திருக்கிறார்கள். வேண்டுகோள் இந்த இனிய விழாவில் அந்த பிரச்சனை குறித்து நாம் ஆழமாகவோ அல்லது விரிவாகவோ இப்பொழுது பேச விரும்பவில்லை. இருந்தாலும் முதலில் விருதுகளும் பரிசுகளும் பெற்ற நம்முடைய கலை உலகத்து காவலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்பது கடந்த 2 ஆண்டு காலமாக 2005, 2006 ஆகிய 2 ஆண்டுகளிலும் வழங்குவதற்கு தவறி போன அல்லது தப்பி போன அந்த விருதுகளை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
அதன் காரணமாக இங்கே உரையாற்றிய வரவேற்பு உரையாற்றிய வருகை அவர்களை கூட இந்த அரசு தலைவர்களுக்கு எத்தகைய நன்மைகளை செய்வது சாதனைகளை புரிந்திருக்கிறது என்பதை கூறி தம்பி கலைஞானி கமல் அவர்களும் அதை தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார். நான் இன்று நேற்றல்ல 1950 ஆண்டிலே இருந்து கலை நகரத்திலே தொடர்பு கொண்டவர். என்றைக்கு அந்த தொடர்பு நின்றது என்று யாரும் கணக்கிட முடியாத காரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற தொடர்பு அந்த தொடர்பு. அதனால்தான் ஆட்சி பொருட்களுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் ஆட்சி சேகரத்தை தொடர்த்துகின்ற வாய்ப்பு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு சொந்த காலங்களிலும் சரி தராத காலங்களிலும் சரி அந்த நேரத்தில்தான் என்னுடைய கடமை ஒரு பொறுப்பு கையிலே கொடுக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு பிறவியிலேயே நமக்கு தரப்பட்ட ஒன்று என்ற அந்த உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருந்தேன். தெய்வீகம் அந்த முகாம் யாரும் உதவில்லை அல்லது மத மருவம் யாரும் அளிக்கவில்லை. இது ஒரு திட்டம். எப்படி பாப்பம் கால்வாய், எப்படி வேல் சிறப்பி என்றெல்லாம் திட்டங்கள் இருக்கிறதோ, எப்படி பத்தாயிரம் திட்டம் இருக்கிறதோ அதை போலத்தான் இந்த திட்டம். இது ஒரு வழி பாதை, ஒரு பாதை அல்ல, ஒரு வழி பாதை. அந்த வழியை பொருளாதாரத்திலே சிக்கனத்தை கடைபிடிக்கவும், தமிழன் வளர்த்தரவும், வியாபார ரீதியாக பல தொடர்புகளை உலகத்தோடு கொள்ளவும் நம்முடைய கடவுளை சுருக்கமாக குறுநராக குறுகிய காலத்திற்கு சேரக்கூடியபடியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை யோசித்தோம். இதை இன்னும் சொல்ல போனால் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பிறகு இடைக்காலத்திலே நாங்கள் கடிதம் மூலமாக, நான் முதலமைச்சராக இருந்தபோது கடிதம் மூலமாக இதை வலியுறுத்தி இருக்கின்றேன். டெல்லியில் நடைபெற்ற முதலமைச்சருடைய மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கின்றேன். அதற்கு பிறகு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவர்களால் இந்த திட்டத்தை முதலாக நீண்ட நாளைக்கு பிறகு அறிவித்து அதை சென்னையிலே கடற்கரையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவில் வாஜ்பாய் அவர்களே அறிவித்து அந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் சொன்னார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள், டெல்லியிலே உள்ள அமைச்சர்கள், பிஜேபியில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் என்னுடைய தம்பி திருநாவலர் உட்பட அந்த திட்டத்தை ஏற்று கையெழுத்திட்டு சேர்ந்து உத்தரவு திட்டத்திற்கான வழிமுறைகள் எல்லாம் செய்ய உள்ளனர். இடையிலே இந்த தேர்தலில் பிஜேபி ஆட்சிக்கு வர இயலவில்லை. நம்முடைய சோனியா காந்தி அவருடைய தலைமையில் ஒரு வழிகாட்டுதலோடு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியிலே வந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து கேட்ட வகையிலே அதை கேட்கிறோம். அவர்கள் ஆலோசித்து அதற்கான அனுமதியை தந்து நம்முடைய தம்பி பால் அவர்கள் அதனுடைய அமைச்சர் என்ற முறையில் பொருட்களை வந்து ஒப்படைத்து ஏனத்தால் ஒரு 2000 கோடி ரூபாய் திட்டமாக இந்த திட்டத்தை அறிவித்து முக்கால் பகுதி படி முடித்திருக்கிறது. முக்கால் பகுதி முடித்து வைக்கிற வரை தம்பி ரஜினிக்கு நன்றாக தெரியும், எல்லோருக்கும் நன்றாக தெரியும், பத்திரிகை படிப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், வரலாற்று படிப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்திய அளவில் திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த
ராமபுரத்திலே யார் முதல்வராக இருக்கிறார்கள்? நான் அல்ல. இது ராமன் கட்டிய பாவத்தை நீக்கிறார்கள் என்று சொல்லி திட்டத்தையே குறைப்பதற்காக சில பேர் திட்டம் நமக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் வரக்கூடாது, வந்தால் தமிழ்நாட்டு வளர்ந்துள்ளது, பொருளாதாரத்துறையிலே எல்லா துறையிலும் தமிழ்நாடு வளர்ந்துள்ளது. தமிழ்நாடு என்ற மாநிலம் வந்தால் மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு இதனால் ஏதோ ஆபத்து ஏற்படும் என்று தவறாக கருதி இதை தடுப்பதற்காக சில யோசனைகளை செய்து இதற்கு ராமரை கொண்டு இருக்கிறார்கள். ராமத்திலே எங்களுக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. ராமனுக்கு எங்களுக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. ராமரை விருப்பவர்கள் இல்லை. எந்த அவதார விஷயங்களாக இருந்தாலும் அவர்கள் அவதார விஷயங்களாக இருந்த நன்மைகளை செய்வதுதான், அந்த நன்மைகளை பாராட்டக்கூடியவர்கள் தான் நாங்கள். ராமனுக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூற மாட்டோம். கிருஷ்ணா என்பதற்காக கிருஷ்ணா நதி வேண்டாம் என்று இருக்கிறோமா? கிருஷ்ணா நதி எங்களுக்கு வேண்டும். அதை அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது துறைமுகன் பொதுக்குழுத்துறை அமைச்சர் நீங்க தூதர்கள் என்று சொன்னார். அவர்கள் தம்பி ஸ்டாலினும் நம்முடைய ஆந்திராவில் இருக்கின்ற நம்முடைய தோழியா இருக்கிறாரு, நம்முடைய இல்லத்துக்குள்ள வந்து போனார். அவருடைய சாய்பாபா இடத்துல கிருஷ்ணா நதியை மிச்சத்தை நிறைவேற்றி கொடுங்க என்று சொல்லி இருந்த அமைச்சர்களை அனுப்பி அவரும் நிறைவேற்றுவதாக சொல்லி அவருடைய இல்லத்திற்கே கோபாலபுரத்துக்கே வந்து நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் கைப்படாக என்று போய் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்றால் நான் வந்து கிருஷ்ணாவுக்கு பேர் கூட அவர் அழைத்து கொண்டு கொண்டேனா? நீ கிருஷ்ணா மாத்திரங்க ராம கிருஷ்ணா என்று அழைத்து கொண்டு ராமவை இப்போது என்ன சொன்னேன்? என்ன சொல்லுகிறேன்? சேதுசமுத்திர திட்டம். அந்த சேது என்ற பெயர் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் சேது மன்னர்களுடைய பெயராக ஒரு பகுதி, சேது மன்னர்கள் ஆண்ட பகுதி குமாரருக்கு வெங்காயம் தெரியும். அவருடைய பரவக்கூடிய எல்லாம் அந்த சேது குழுவியை சேர்ந்த இடமாகும். அப்படிப்பட்ட சேது குழுவிக்கு வந்தவர்களாக இருக்கிறவருடைய பெயராக சேது சமுத்திரம் உருவாகி அந்த பெயர் உருவாகி அந்த சேது சமுத்திரத்தை தான் நான் நிறைவேற்ற எல்லாரும் அந்த பெயர் வைக்கக்கூடாது தமிழில்லை. ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ 5 வருஷமோ வெள்ளைக்காரோ அதற்கு பிறகோ அதற்கு ராமர் பாலம் என்று பெயர் வைத்திருக்கிறேனா? நான் நிச்சயமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். அந்த திட்டத்தை அந்த பெயராக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி பேர் எல்லாரும் அந்த பெயர் வேண்டாம் என்று சொல்லுகின்ற முட்டாளர்கள் வேண்டாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு வளம் தேவை, வாழ்வு தேவை. தமிழர்கள் வெளிநாட்டோடு தொடர்புகின்ற வசதிகளின் வாய்ப்புகள் தேவை. அதற்காக தான் அந்த திட்டத்தை நாம் கோருகிறோம். அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு நோக்கத்தை கட்டி ரஜினி சொன்னார், என்னை விட அதிகமாக தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வசதியும் படைத்தவர்கள். அவர் நினைத்தால் சென்று சாதனை எல்லாம் சந்திக்கும் அவருக்கு சொல்லும் பொழுது அவர் வார்த்தை சொல்கிறேன். கருணாநிதி நாட்டியதான் கருணாநிதி ராமர் என்ற அந்த பெயரை இருப்பவர்கள் அவருடைய பெயரை பெரியாருக்கே ராமசாமி இதுதான் பெயர். ஆக ராமருக்கு பெயர் இருப்பவர்கள் எங்களுக்கு உண்மையை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுடைய செல்லாற்றவர் அங்குள்ள சாமியார்கள் சொல்லி அந்த சாமியார்கள் நாங்கள் குறைந்தோம் என்பதை இந்த விழாவினுடைய செய்தியாக நான் ரஜினியர்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அவர்கள் எனக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தார்கள், நான் அவருக்கு வேண்டுகோள் கொடுக்கின்றேன். இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து பரிமாற்றம் 2 பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். நான் பரிமாறுகிறேன். அவர் மனதை எழுப்பி
அவரும் சேர்ந்து திட்டத்திற்கு உறுதுணையாக இதனால் கூறக்கூடிய என்ன இல்லை. இது மதம் குறித்து நடக்கூடாது, ஜாதி குறித்து நடக்கூடாது, இதனை கடவுள் தன்மை குறித்து நடக்கூடாது, இதிகாசம் குறித்து நடக்கூடாது. இதை குறிப்பிட வேண்டியதெல்லாம் நம்முடைய பொதுவாழ்வு எதிர்காலம் வரைக்காலம் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற உண்மையை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் பொழுது அவருக்கு இறுதி வழக்கத்தை இந்த வேண்டுகோளை வழங்கி விட